ஓம் சாந்தி. இன்னைக்குள்ள முரளி பார்த்தீங்கன்னா, சக்திசாலியான தந்தை, தந்தை சமர்த்து குழந்தைங்கள பார்த்துட்டு இருக்கிறார். இங்க வந்து ஒவ்வொரு குழந்தைகளும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, எப்படி நம்ம பாப் சமான் ஆகிறது. பாபா கூட குழந்தைங்களுடைய முயற்சியை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுது. அதனால பாபா வந்து ஒவ்வொரு குழந்தைகளையும் என்ன டைட்டில் கொடுக்குறாரு, தலை கிரீடம். என்னுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் என்னுடைய தலை கிரீடமாக இருக்காங்க. ஏன்னா பாபாவுக்கு சிங்கிள் பூஜை தான் நடக்குது, ஆனா குழந்தைங்களுக்கு டபுள் பூஜை நடக்குது. ஆத்மா ரூபத்துல நடக்குது, சரீர ரூபத்திலையும் நடக்குது. ஆத்மா சரீரம் ரெண்டுக்குமே பூஜை நடக்குது. ஆனா சிவபாபாவுக்கு ஆத்மா ரூபத்துல மட்டும்தான் ஜோதிலிங்க பூஜை நடக்குது, சிவலிங்க பூஜை. குழந்தைங்களுடைய பூஜை சாலிகிராம் ரூபத்திலையும் நடக்குது, ஆத்மாவுடைய பூஜை ஆத்மா ரூபத்துல, அப்புறம் தேவதை சுரூபத்திலையும் பூஜை நடக்குது. அப்ப டபுள் பூஜை குழந்தைங்களுக்கு. அதனால பாபா நிறைய தடவை சொல்லுவாங்க, இப்போ பாருங்க கம்பேர் பண்ணி ரெண்டு பேர்லயும் ரொம்ப ஹையஸ்ட் அப்ப யாரு? பாபா வந்து நம்மளை சொல்லுவாங்க, நம்ம வந்து பாபாவை சொல்லுவோம். அதனால இந்த மாதிரி பாபா வந்து என்ன சொல்றாங்க, குழந்தைங்க வந்து என்னை விட ரொம்ப உயர்ந்தவங்க. இந்த மாதிரி பாபா வந்து போதை ஏத்துறாரு, ஊக்கம் உற்சாகம் கொடுக்குறாரு. இன்று காலை அமிர்த வேலையிலேருந்தே பாபா என்ன சொன்னாங்க, ஒவ்வொரு குழந்தைங்களுடைய ஃபவுண்டேஷனை நான் பார்த்துட்டு இருந்தேன். ஃபவுண்டேஷனுங்கிறது இந்த இடத்துல நிச்சய புத்தி, அதை சொல்றாரு பாபா. எவ்வளோ புத்தியில வந்து நிச்சயம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது. ஸ்லோகன் உண்டுல்ல ஹிந்தியில, நிச்சய புத்தி விஜயந்தி, சஞ்சய புத்தி வினசந்தி. யாருக்கு நிச்சய புத்தி இருக்கோ அவங்க வெற்றி அடைவாங்க, யாருக்கு சந்தேக புத்தி இருக்கோ அவங்க தோல்வி அடைவாங்க, விநாசம் அடைவாங்க. ஆனா யாருக்கு நிச்சயம் இருக்கோ அவங்க வந்து கண்டிப்பாக வெற்றி தான், அவங்களுக்கு வெற்றி நிச்சயம். அதுல கூட நிறைய விஷயத்துல நம்பிக்கை நிச்சயங்கிறது நிறைய விஷயம் இருக்கு. அதுல பாபா வந்து நம்ம நிறைய தடவை இப்படி நினைச்சிட்டு இருக்கோம், கடவுள் மேல வந்து நம்பிக்கை இருக்கணும், பகவான் மேல. ஃபெய்த் இன் காட் அப்படின்னு சொல்றாங்க. டு யூ ஹாவ் ஃபெய்த் இன் காட்? கடவுள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய பேருக்கு கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறதுல நம்பிக்கை இல்லை இல்லையா? கடவுளே கிடையாது, இயற்கை தான் இந்த உலகத்தை இயக்கிட்டு இருக்கு, இயற்கையாவே உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி சிலருடைய நம்பிக்கைகள் இருக்குது. அதனால முக்கியமா உலகத்துல அந்த விஷயம்தான் மென்ஷன் பண்றாங்க. கடவுள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, அப்படி ரெண்டு பிரிவா இருக்காங்க. அப்புறம் கடவுள்கள் அப்படிங்கிற போது, கடவுள்னு வரும்போது அதுல எந்த கடவுள், யாரு, கிறிஸ்டினா முஸ்லீமா, அந்த மாதிரியும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆனாங்க பாபா வந்து நமக்கு தெளிவான ஞானம் கொடுத்தாச்சு. 2வது பாடத்திலேயே ஆத்மா அவனுடைய தந்தை பரமாத்மா, அவர் ஒருத்தர் ஜோதி சுரூபமா இருக்கிறார். அவர் தான் எல்லா பல பேர்ல அங்கவங்க அல்லான்னு சொல்லிட்டு இருக்காங்க, அங்க காட்ஃபாதர்னு சொல்லிட்டு இருக்காங்க, சிவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. மற்ற எல்லாருமே தேவதைகள். ஹிந்துஸ்ல உள்ள பூஜை செய்யக்கூடிய இந்த தேவதைகள் வந்து பூஜை பண்றாங்க. அவங்கெல்லாம் தேவதைகள், அவங்க கடவுள் கிடையாது. கடவுள்ங்கிறது உடம்பு இல்லாத ஒரு ஜோதி சுரூபமான பரமாத்மா அப்படிங்கிற ஞானம் நமக்கு இருக்கு. பாபா கொடுத்துருக்கிறாரு நமக்கு. பாபா வந்து 4 விதமான நம்பிக்கையினுடைய விஷயங்களை சொல்றாங்க. பாபா வந்து 4 விஷயங்களை வந்து நிச்சயம் சொல்றாங்க. எப்படி வந்து ஒரு மேஜை இருக்கு, ஒரு ஸ்டூல் இருக்கு, அல்லது சேர் இருக்கு அப்படின்னா அது ஸ்ட்ராங்கா நிற்கணும், அப்படின்னா ஸ்ட்ராங்கா பூமியில உட்காரணும் அப்படின்னா 4 பில்லர்ஸ், 4 கால் இருக்கு, அது 4மே ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். அதனுடைய கால் வந்து ஏதாவது ஒண்ணு கூட சரியில்லை அப்படின்னா ஆடதானே செய்யும், ஆடிட்டு இருக்கும், ஆட்டம் காணும். அந்த டேபிள் நிலையா இருக்காது, ஸ்திரமா இருக்காது. அப்ப அந்த டேபிள் பண்ணதுக்கான யூஸே இல்லாம போயிடும். அதே போல பாபா சொன்ன விஷயங்கள்ல கூட 4 நிச்சய புத்தியினுடைய விஷயங்களை சொன்னாரு. அந்த 4மே ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நம்மளுடைய பிராமண வாழ்க்கை சுமூகமா இருக்கும், சகஜமாக இருக்கும். இல்லை அப்படின்னா குழப்பங்கள் நிறைய வாய்ப்பு இருக்கு. பாபா என்ன சொன்னாங்க, 4 விஷயங்கள். ஒன்று வந்து தன் மீது நிச்சயம். ஆனா பாபா சொன்னது வந்து தன் மீது ஃபர்ஸ்ட் சொல்ல, பாபா மீது நிச்சயம். இது நமக்கு தெரியும், இது நம்ம எல்லாத்த விட ரொம்ப ஈஸியானது. ஏன் ஈஸி அப்படின்னா, அவர் வந்து குணங்களின் கடலா இருக்கிறாரு, பர்ஃபெக்டா இருக்கிறாரு. சிவபாபா சக்திகளினுடைய கடலா இருக்கிறாரு, சுயநலம் இல்லாதவரா இருக்கிறாரு, எந்த ஒரு பலன் எதிர்பாராத சேவாதையா இருக்கிறாரு. அதோட பாபாவை நம்ம நினைவு பண்றது மூலமா நம்மளை வந்து சம்பூர்ணமாக மாத்திடுறாரு. அதனால இந்த விஷயத்துல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, பாபா மேல உள்ள நம்பிக்கையினுடைய விஷயத்துல. எப்போ வந்து நம்ம பாபாவை தெரிஞ்சுக்கிட்டோம்,
அவரை புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அவரை நம்ம நினைவு பண்ண ஆரம்பிக்கும் போது அவர்கிட்ட வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய ஆஸ்திகள் யதார்த்த ரூபத்துல மிக சரியாக நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. பாபா மேல நம்பிக்கை அப்படின்னா மேரா பாபா, இதுல இருந்து நம்ம சொல்றோம் என்னுடைய பாபா, மேரா பாபா. பாபா சொல்றாங்க ஒவ்வொரு குழந்தைங்களும் ஆஸ்திக்கு அதிகாரியா இருக்காங்க. அது வந்து எவ்வளவு நினைவு பண்றாங்கிறத பொறுத்து இருக்கு, அது ரெண்டாவது விஷயம். ஆனா எல்லாருக்குமே உரிமை இருக்கு. பாபா வந்து யார் வந்து பாபா வந்து என்னுடைய பாபா அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே பாபாவுடைய முழு ஆஸ்திக்கும் அதிகாரிகள் ஆகிட்டாங்க. ஞானம், குணம், சக்திகள் என்னெல்லாம் பாபா கிட்ட இருக்கோ பாபாவுடையது அது எல்லாத்துக்கும் நம்ம அதிகாரிகளாக ஆயிரும். எப்ப நம்ம மேரா பாபான்னு அவரை வந்து இதயத்துல இருந்து சொல்றோமோ அப்போ பாபா என்னுடையவர் மேரா அப்படின்னு சொல்லும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் நிச்சயம். இந்த நிச்சயத்துல மேக்சிமம் எல்லாருமே பாஸ் ஆயிடுறாங்க. ஏன்னா பாபாவனுடைய அன்பை, பாபாவனுடைய சம்பந்தம், பாபாவனுடைய நினைவினுடைய சுகத்தை நம்ம அனுபவம் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா நம்ம எல்லாருமே பாபாவனுடைய அன்பை, பாபாவனுடைய குடை நிழலை, பாபாவனுடைய துணையினுடைய அனுபவத்தை நம்ம பண்ணியிருக்கிறோம். அதனால நமக்கு அவர் மேல நிச்சயம் வர்றதுல நமக்கு கஷ்டம் இல்லை, ஈஸியா இருக்கு. ஆனா மற்ற 3 இருக்கு இல்லையா, அது வந்து அவங்கவுங்களுடைய ஒவ்வொருத்தருடைய யதாசக்தியை பொறுத்து இருக்கு, அவங்கவுங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து. ரெண்டாவது நம்பிக்கை என்ன சொல்றாங்க பாபா, எவ்வளவுக்கு நீங்க பாபா மேல நம்பிக்கை இருக்கோ அவ்வளவுக்கு உங்க மேலேயும் நம்பிக்கை இருக்கணும். தன் மேல நம்பிக்கை என்னது, நான் தான் அந்த புண்ணிய ஆத்மாவா இருந்தேன், அதே ஆத்மா. நான் தான் தெய்வாத்மாவா இருந்தேன், நான் தான் மனுஷ ஆத்மாவாயிட்டேன். நான் தான் கோவில்ல பூஜைக்குரிய மூர்த்தியா இருந்தேன், இப்ப நான் தான் அந்த மூர்த்தியை பூஜை பண்ணக்கூடிய பூஜாரி ஆயிட்டேன். நான் தான் இப்ப கல்லு புத்தி ஆயிட்டேன், முதல்ல வந்து தங்க புத்தியா இருந்தேன். இதை பேஸ் பண்ணி பாபா வந்து நிறைய டைட்டில் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் சொமான் கொடுத்துருக்கிறாரு. பாபா நம்மள மகாதானியாக, ஸ்வராஜ்ய அதிகாரியாக, மாஸ்டர் சர்வசக்திவானாக எவ்வளவு டைட்டில் கொடுத்துருக்கிறாரு. விஸ்வ கல்யாணக்காரி, விஸ்வ சேவாதாரி, பாபாவனுடைய கண்ணின் மணி. எப்படி போன முரளியில பாபா சொன்னாங்க, நான் சர்வசக்திவானுடைய தந்தையினுடைய குழந்தை, அந்த போதை. நான் மாஸ்டர் சர்வசக்திவான் பரமாத்மாவனுடைய குழந்தை. இந்த நிச்சயம் வேணும் இல்லையா. நான் சாதாரணமான ஆத்மா கிடையாது, சுயம் சர்வசக்திவான் பரமாத்மா, இறைவன் கடவுளுடைய குழந்தை, நேரடி குழந்தை. இந்த நிச்சயம் மற்றும் போதையில நீங்க யாருக்காவது ஞானம் சொன்னீங்க அப்படின்னா நீங்க இந்த உலகத்துக்கு முன்னாடி தலை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகமே உங்க முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக தலை வணங்கும். நான் சர்வசக்திவான் பகவான்கிட்ட இருந்து நான் சர்வ சக்திகளை ஆஸ்தியாக அடைஞ்சிருக்கேன். அதனால நான் மாஸ்டர் சர்வசக்திமான். அதனால எந்த சக்திக்கு நீங்க ஆர்டர் போடுறீங்களோ அந்த சக்தி நீங்க ஆர்டர் போட்டோன்னா வந்துடும். அதனால எந்த ஒரு பிரச்சனையிலையும் நம்ம குழப்பத்துல வர வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா நம்ம அதனுடைய எஜமானனா இருக்கிறோம். என்ன ஆகுது அப்படின்னா உலகத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு அவங்க பாஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு டைட்டில்ஸ் கிடைக்குது. அதனால அவங்களுக்கு அந்த டைட்டில்ஸ் மறக்கிறதே இல்லை. ஆனா நம்ம வந்து பிறந்தோடனே பாபா குழந்தை ஆனவுடனே நமக்கு டைட்டில்ஸ் கிடைச்சிருச்சு. அப்படி ராஜா அவனுடைய குழந்தை அப்படின்னா அவருடைய குழந்தை தானாகவே டைட்டில்ஸ் கிடைச்சிருது. இளவரசன் அப்படிங்கிற டைட்டில் கிடைச்சிருது. என்னதான் இளவரசனா இருந்தாலும் கூட அவரும் முயற்சி பண்ண வேண்டியது இருக்குல்ல. அவர் படிக்கணும், கலைகள் கத்துக்கணும், எல்லா விதமான கலைகளையும் கத்துக்கணும். சட்டத்தை பத்தி, குணநலங்கள், நடத்தைகள், காரிய விவகாரம் எல்லாத்தையுமே கத்துக்க வேண்டியதா இருக்கு, ராஜாவினுடைய குழந்தையாக இருந்தாலும் கூட. அதே போல நம்மளும் ஜென்மம் எடுக்கிறோம், பாபா குழந்தை ஆகிறோம். ஆன உடனே நமக்கு சர்வசக்திவான் நிறைய டைட்டில் கிடைச்சிருது. ஆனா அந்த டைட்டிலை நம்ம நினைவுல வச்சு அதனுடைய சொரூபம் ஆகும் போதுதான், அதை பிராக்டிக்கல்ல கொண்டு வரும்போது தான் நம்ம அதனுடைய அந்த டைட்டிலுக்கு தகுதியானவங்களா மாறும். நான் ஒவ்வொரு கர்மத்திலையும் வெற்றி, ஒவ்வொரு நிசானமும் வெற்றியாளன் அப்படிங்கிற நிச்சயம் இருக்கணும். நிச்சயம் அப்படின்னா அதனுடைய அடையாளமே அது வெற்றி. எவ்வளவுக்குள்ள நமக்குள்ள நிச்சயம் இருக்குமோ அந்தந்த விஷயத்துல, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அந்த விஷயத்துல நிச்சயத்தை பொறுத்து நமக்கு வெற்றி கிடைச்சிட்டே இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து எவ்வளவுக்குள்ள நான் யார் அப்படிங்கிற விழிப்புணர்வுல இருக்கிறனோ, அப்போ எவ்வளவுதான் பிரச்சனைகள், சூழ்நிலைகள் நம்மளை வந்து சூழ்ந்தாலும் நம்ம அங்க வெற்றியாளராக தான் விளங்குவோம். ஏன்னா நமக்கு நிச்சயம் இருக்கிறதுனால. நிச்சயத்தினுடைய இடம் வெற்றி. சுயராஜ்ய அதிகாரி ஆகி நான் ஆத்மா அப்படிங்கிற சிம்மாசனத்துல உட்காந்து நம்ம எப்போ ஒவ்வொரு காரியம் செய்யறோமோ அப்போ அந்த ஒவ்வொரு காரியமும் வெற்றியாகத்தான் அமையும்.
அப்ப அந்த கர்மம் விகர்மம் ஆகாது, பாவ கர்மம் ஆகாது, சத்கர்மமாகும், சுகர்மமாகும், சத்தியமான அந்த மாதிரி நம்ம உயர்ந்த நிலையில இருந்து ஒரு காரியம் செய்யறோம் அப்படின்னா அந்த காரியம் கூட மற்றவங்களுக்கு பாபாவை சாட்சாத்காரம் செய்ய வைக்கிறதுக்கு நிமித்தமாக மாறும். ஏன் அப்படின்னா நம்ம அது உயர்ந்த ஸ்திதியில இருந்து செய்யறோம். சொமான்ல நிலைச்சிருந்து நம்ம ஒரு காரியம் செய்யறோம் அப்படின்னா அந்த சொமானத்துல ஒரு ஈர்ப்பு இருக்குது, அதுல ஒரு தெய்வீகம் நிறைஞ்சிருது, அதுல தானாகவே ராயல்ட்டி வந்துடுது, அதுல எந்த ஒரு ஈகோ அபிமானம் அங்க வர்றதில்லை. எப்ப நம்ம சொமால இருக்கிறோமோ அப்போ இந்த மாதிரி நேரத்துல நம்ம சாதாரணமான காரியம் செய்தாலும் கூட அது மகான் தன்மையினுடைய அனுபவத்தை செய்ய வைக்குது மற்றவங்களுக்கு. அதனால இது 2வது பாயிண்ட். குழந்தைங்களே உங்க மேல நிச்சயம் இருக்கணும், தன் மீது தனக்கு ஃபர்ஸ்ட் நிச்சயம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். ஜானகி ஒரு தடவை கிளாஸ் எடுத்தாங்க, அதுல சொன்னாங்க எப்போ குழந்தைங்களுக்கு நான் தான் அப்படி இருந்தேன், நான் தான் அப்படி ஆக போறேன் அப்படிங்கிற நிச்சயம் வந்துடுச்சு அப்படின்னா அவங்க எல்லா விஷயத்திலும் வெற்றி அடைஞ்சிருவாங்க. ஆனா அப்பப்போ சில நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு சாதாரணமா ஃபீல் ஆகுது, சாதாரணமா இருக்கு விரும்புறோம். ஆனா பாபா சொல்றாங்க நீங்க சாதாரணமானவங்க கிடையாது, நீங்க கோடியிலும் சிலர், அந்த சிலரிலும் சிலராக செலக்ட் பண்ணப்பட்டவங்க, நீங்க விசேஷமான ஆத்மா. பாபா சொல்றாங்க பெரிய பெரிய மகாத்மாக்கள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், உலக தலைவர்களால அவங்க கண்டறிய முடியாத பரமாத்மாவை நீங்க தான் கண்டுபிடிச்சிட்டீங்க. அவரை தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவரை புரிஞ்சுக்கிட்டீங்க, அவர்கிட்ட ஆஸ்தி எடுத்துட்டு அவரு கூடவே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு ஒண்டர்ஃபுல்லான லைஃப். அப்ப எவ்வளவு உயர்ந்த விசேஷமான ஆத்மா நீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு காரியம் இருக்கு. பாபா சொல்றாங்க பாபாவுடைய துணைவர்களாக ஆகி பாபா கூட இணைஞ்சு உலக மாற்ற காரியத்துல பாபாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். தன்னுடைய ரோலை புரிஞ்சுக்கிறது, தன் மேல நிச்சயம் கொண்டு வர்றது, அதன்படி காரியம் மாற்றுறது, தன்னுடைய ரோல் மேல நிச்சயம், தன் மேல நிச்சயம், அப்ப அங்க வெற்றி நிச்சயம். யாருக்கு தன் மேல நிச்சயம் இல்லையோ அவங்க பாத்தீங்கன்னா மனசு உடைஞ்சு போயிடுவாங்க கொஞ்ச நாளைக்கு பிறகு. ஏன்னா யாத்திரைங்கிறது ரொம்ப பெருசு, ரொம்ப லாங் பீரியடு நம்மளுடைய யாத்திரை. ஒரு நாள் 2 நாள்ல, ஒரு வருஷம் 2 வருஷத்துல முடிகிற விஷயம் கிடையாது. பாபா என்ன சொல்றாங்க, எது வரைக்கும் நீங்க உயிரோட இருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்க படிக்கணும். படிப்புக்கு கூட எல்லாம் இல்லை. அதனால இந்த யாத்திரையில நிறைய பேர் மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. என்னால முடியாது, நான் பண்றது கஷ்டம், நம்ம எங்க சொர்க்கத்துக்கு போவோம், நம்ம லேட்டா வந்திருக்கிறோம், 108 மணி மாலை ஏற்கனவே உருவாயிடுச்சு, இத்தனை பேர் இருக்காங்க, நமக்கு எங்க இடம் கிடைக்கும். இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே மனசு உடைஞ்சு போயிடுது. இந்த மாதிரி மனசு உடைஞ்சு போய் நிறைய தடவை ஞானத்தை விட்டு போயிடுறாங்க. அதனால பாபா சொல்றாங்க முதல்ல தன் மேல நிச்சயம். அதனாலதான் பாபா சொல்றாங்க தன் மேல ஃபர்ஸ்ட் நிச்சயம் இருக்கணும். நான் தான் தேவதையா இருந்தேன், நான் தான் அப்படி இருந்தேன், நான் தான் அப்படி ஆகிட்டு இருக்கேன், நான் தான் ஆக போறேன் அப்படிங்கிற நிச்சயம் தன் மேல ஃபர்ஸ்ட் இருக்கணும். அப்பதான் புருஷார்த்தமே ஸ்டார்ட் ஆகும். பாபாவுக்கு நம்ம மேல 100% நிச்சயம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. சில நேரம் நமக்கு டவுட்டா இருக்கும். ஆனா பாபாவுக்கு தெரியும் இது என்னுடைய அதே கல்பத்திற்கு முந்தைய குழந்தை. இதுதான் பாத்தீங்கன்னா 2வது நிச்சயத்தை பத்தி பாபா சொன்னது. அடுத்தது 3வது சொன்னாங்க டிராமாவின் மீது நிச்சயம். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஏன்னா டிராமாவில் அந்த மாதிரி சீன்ஸ் வரும், நம்ம ஒரு பொழுதும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். இப்ப நமக்கு புரிய வந்திருக்கு, நம்ம ஒவ்வொருத்தரும் 84 ஜென்மம் எடுத்திருக்கிறோம். 63 ஜென்மங்களுடைய பாவ சுமைகள் நம்ம தலைக்கு மேல இருக்கு, ஒவ்வொருத்தருடைய தலைக்கு மேலேயும். தேக அபிமானத்துல இருந்து நம்ம என்னெல்லாம் காரியம் செஞ்சோமோ அது கேரி ஃபார்வர்ட் ஆகி அது கூடவே நமக்குள்ள டிராவல் பண்ணி இப்போ இருந்து மொத்தமா தலைக்கு மேல இருக்கு. ஏன்னா சோல் ஒரு யாத்திரையில இருக்குது. அதனால எந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு பரீட்சைகள், சூழ்நிலைகள் வரும். பாபா என்ன சொல்றாங்க, புயல்கள் வரும், வரத்தான் செய்யும். அது உடல் ரீதியாக இருக்கட்டும், மன ரீதியா இருக்கட்டும், பொருள் ரீதியாக இருக்கட்டும், மக்கள் ரூபத்துல இருக்கட்டும். ஆனா யாருக்கு டிராமா மேல நிச்சயம் இருக்குதோ பாபா சொல்றாங்க, அப்ப அவங்களுக்கு எந்த விதமான கேள்வியும் இருக்காது. எந்த ஒரு சீனையும் பார்த்து இது ஏன் இப்படி நடந்தது, இது எப்படி இப்படி ஆச்சு, இந்த மாதிரி எந்த ஒரு கேள்வியும் கிடையாது. கொஸ்டின் மார்க்ஸ், நோ கமாவும் கிடையாது, ஆச்சரியக்குறியும் கிடையாது. ஃபுல் ஸ்டாப். டிராமா கல்யாணக்காரி, டிராமா ஆக்குரேட். கல்யாணக்காரன்னு தெரியல, நன்மை. டிராமா எப்பவுமே நல்லதுதான், நன்மைக்கு மட்டும்தான், நல்லது மட்டும் தான் செய்யுது, தீமையே கிடையாது. டிராமா ஆக்குரேட்டா இருக்குது. அப்புறம் நத்திங் நியூ, எதுவுமே புதுசு கிடையாது, பழசு பழசு.
அப்ப ஒரு செகண்ட்ல நம்ம வந்து சமஸ்யா சுரூபத்துல, பிரச்சனை சுரூபத்துல இருந்து சமாதான சுரூபத்துக்கு மாறிடுறோம். சரி, ஓகே, இப்ப என்ன பண்ணணும்? ஏன் நடந்தது அப்படி கிடையாது, இப்போ என்ன பண்ணணும்னா அப்படிங்கிற நிலைக்கு வந்துடும். நம்ம நிறைய ஸ்டோரிஸ் கேட்டிருப்பீங்க. நம்மளுடைய யக்கியத்தினுடைய ஸ்டோரி, நிறைய பிரச்சனைகள் வரும். ஒவ்வொரு பிரச்சனையும் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. பிரச்சனைகள்ங்கிறது ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டே தான் இருக்குது. சிலர் வந்து பாபா விட்டுட்டு போயிட்டாங்க, சில நேரம் எதிர்ப்புகள் வந்தது, சில நேரம் கோர்ட்டுக்கு வர வச்சுட்டாங்க, கேஸ் போட்டாங்க, கேஸ் கோர்ட் வரைக்கும் போச்சு. சில நேரம் ஏதாவது சேவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கவர்மெண்ட் சார்பாக ஏதாவது விக்னங்கள் வந்தது, ஏதாவது வீடு வாடகை எடுத்திருக்கோம்னா அந்த வீடு காலி பண்ண வேண்டியது வந்தது. இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய யக்கியத்துல விக்னங்களால நிறைந்த கதைகள் நிறைய இருக்கு. அந்த கதைகளுக்கு பஞ்சம் இல்லை. ஆனா பிரம்மா பாபாவாகட்டும், அம்மா இருந்தாங்க, தாதிகள் இருந்தாங்க, என்ன விக்னங்கள் வந்ததா வந்தாலே ஃபுல் ஸ்டாப். அவங்க யோகாவை பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் இப்ப நம்ம என்ன பண்ணணும் புருஷார்த்தத்துல அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைக்கு வந்துட்டாங்க. அவங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் முயற்சி பண்ணாங்க. அதுக்காக அப்படியே மேல கை வச்சுட்டு உட்காரல, கால் மேல கால் போட்டு அப்படி உட்காந்துடல. எங்கேயா ஒரு இடத்துல நமக்கு சேவைக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா கவர்மெண்ட்டுக்கு எழுதுவாங்க, அவங்கள போய் மீட் பண்ணுவாங்க. சில நேரம் கோர்ட் போக வேண்டியது கூட வந்தது இல்லையா, அம்மா கூட கோர்ட் போனாங்க, தாதிகள் போனாங்க. ஆனாலும் அவங்க எந்த ஒரு எண்ணமும் இல்லாம போனாங்க, ஜெயிச்சு தான் வந்தாங்க. எல்லாமே செஞ்சாங்க. ஆனா அவங்களுக்குள்ள வீணான எண்ணங்கள் இல்லை. ஏன் நடந்தது இப்படி? டிராமாவுடைய சீன் அவ்வளவுதான். யார் நம்மளை எதிர்க்கிறாங்களோ, எதிர் டீம்ல இருக்காங்களோ, அவங்களும் அவங்களுடைய பார்ட் பிளே பண்ணிட்டு இருக்கிறாங்க. நானும் நடிகன், அவங்களும் நடிகர்கள். அதனால யார் மேலேயும் தோஷம் இல்லை. வெற்றி தோல்வியினுடைய விளையாட்டு, வெளிச்சி மற்றும் வீழ்ச்சியினுடைய விளையாட்டு. அதனால அந்த விளையாட்டுக்குள்ள நம்ம ஒவ்வொருத்தரும் கட்டுப்பட்டிருக்கோம். அதனால டிராமாவனுடைய எந்த ஒரு காட்சியா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஆத்மாவனுடைய நடிப்பை இருந்தாலும் சரி, அவங்களுடைய நடிப்பை பார்த்து இல்லை டிராமாவனுடைய காட்சியை பார்த்து எந்த ஒரு எண்ணமும் வராது. டிராமா மேல யாருக்கு நிச்சயம் நம்பிக்கை இருக்குதோ அவங்க வந்து ஆடாத அசையாத நிலையில இருப்பாங்க. ஒரு பொழுதும் ஆட மாட்டாங்க, ஆட்டம் காண மாட்டாங்க, ஷேக் ஆக மாட்டாங்க, உறுதியாக திடமாக இருப்பாங்க. ஃபுல் ஸ்டாப். இப்ப என்ன பண்ணணும்? பிரச்சனை சுரூபமாக மாட்டாங்க, சமாதான சுரூபமாவாங்க. சாட்சி நிலையில உட்காந்து பார்த்தீங்க, அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சீங்க, ஓகே நான் இப்ப என்ன முயற்சி பண்ணும். அதனால பாபா சொல்றாங்க, டிராமா மேல நிச்சயம் ரொம்ப கண்டிப்பா வேணும். இல்லை அப்படின்னா ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் அவங்க ஆடிட்டே இருப்பாங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்குன்னே வராங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள் எனக்கு மட்டும் தான் வருது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க நிறைய பேர். ஏன்னா டிராமா மேல நிச்சயம் இல்லாதனால. அதனால பாபா சொல்றாங்க, ஒய் ஏன்னு சொல்றவங்க ஃப்ளை பண்ண முடியாது, பறக்க முடியாது. அதனால ஏன்னு சொல்றதுக்கு பதிலாக ஃப்ளை ஆயிருங்க, பறந்துருங்க, ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. மழை வருது அப்படின்னா மலைக்கு மேல மோதி நீங்க உங்களுக்கு நீங்களே காயத்தை உண்டாக்கிக்காதுங்க, பறந்துருங்க, ஃப்ளை ஆயிருங்க அப்படிங்கிறாரு பாபா. ஆனா இன்றைய இந்த முரளியில பாபா ரொம்ப அதிகமான ஃபோர்ஸ் பண்ண விஷயம் வந்து 4வது விஷயம், பரிவாரத்தின் மீது நிச்சயம். அந்த விஷயத்தை தான் அதிகமா சொன்னாரு. அப்ப 4 விதமான நிச்சயம் என்னது? ஒண்ணு பாபா மேல நிச்சயம் புத்தி, 2வது வந்து தன் மேல நிச்சயம், 3வது வந்து டிராமா மேல நிச்சயம், 4வது நம்மளுடைய பிராமண பரிவாரத்தின் மீது நிச்சயம், பிராமண குடும்பத்தின் மேல நிச்சயம். இந்த நிச்சயத்துலதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய ரொம்ப குழப்பத்துல வந்துடுறாங்க. இதுல நிச்சயம் வந்து அவ்வளவு சீக்கிரம் வர மாட்டேங்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய தொடர்புல வரோம், ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர். அப்ப நம்ம இதை மறந்துடுறோம். இது வந்து இந்த ஆத்மா 84 ஜென்மம் எடுத்திருக்கு, கடைசி ஜென்மத்துல இருக்கு. முதல்ல நம்ம ஞானத்துல வரும்போது நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டா தெரியுது, எல்லாருமே பர்ஃபெக்டா இருக்கிறாங்க, எல்லாரும் ஃபரிஸ்தாவா இருக்காங்க அப்படின்னு தோணுது. எல்லாரும் ஞானி யோகிகள் அப்படின்ட்டு ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி நமக்கு ஆரம்பத்துல தோணுது. ஆனா போக போக இது வந்து இந்த ஃபேமிலி கூட புருஷார்த்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, முயற்சியாளர்கள் தான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம மறந்துடுறோம். இந்த பரிவாரம் கூட ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல இருக்குது. அந்த பரிவாரம் கூட கடைசி ஜென்மத்துல இருக்கிறதுனால பலவீனமா இருக்கு, அதுவும் புருஷார்த்தம் பண்ணிட்டு இருக்கு. பலவீனமா இருக்கக்கூடிய காரணத்தினால எல்லாருடைய பலவீனமும் வெளியில தெரிய வருது.
அவங்க மூலமா கூட தவறுகள் நடக்குது. அதனால ஒவ்வொருத்தர் மேலையும் சுப பாவனை, சுப காமனை, பெரிய பரந்த மனசு வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமிலியில முக்கியம். நிறைய பேர் சொல்றாங்க, என்னுடைய வேலை வந்து டைரக்டா பாபா கூடங்க, எனக்கு பரிவாரத்துக்கு சம்மந்தமே இல்லை, எனக்கு பரிவாரமே வேண்டாம் அப்படின்ட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொல்றாங்க அப்படி. ஆனா பாபா சொல்றாங்க, ஆனா அந்த மாதிரி நீங்க இருக்க முடியாது. ஏன்னா பாபா வந்து சகாசு கொடுக்குறாரு, எல்லாமே கொடுக்குறாரு. ஆனா உங்க கூடவே இருக்கிறது யாரு? பரிவாரம் தான், ஃபேமிலி, டிவைன் ஃபேமிலி. சதா சம்பந்தத்துல இருக்கிறதும் அவங்க தான், சேவையில கூடவே இருந்து காரியம் செய்யறதும் அவங்க தான். இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா மற்ற தர்ம ஸ்தாபகர்கள் வரும்போது தர்மம் மட்டும்தான் ஸ்தாபனம் பண்ணாங்க. ஆனா பாபா வரும்போது தர்மமும் கூடவே ராஜ்யத்தையும் ஸ்தாபனம் பண்றாரு. தர்மத்தையும் ஸ்தாபனம் பண்றாரு, கூடவே ராஜ்யமும் ஸ்தாபனை ஆகுது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் கூடவே ஒரே தர்மம், ஃபேமிலியும் இருக்கு கூடவே. இப்ப ராஜா ராணி பிரஜைகள், பணக்கார ஃபேமிலி, பணக்கார பிரஜை, இப்படி ஒரு ஃபேமிலி இருக்கு. மற்ற தர்ம ஸ்தாபகர்கள் வந்து தர்ம ஸ்தாபனை ஆகுது. அவங்க தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் நேரடியா மேல இருந்து கீழே வராங்க. அவங்க அந்தந்த ஆத்மாக்கள் கூட மட்டும் கனெக்ஷன்ல இருக்காங்க. அவங்க முழு உலகத்துல உள்ள எல்லா ஆத்மாக்கள் கூடயும் கனெக்ஷன்ல இருக்கணும். அப்புறம் இல்லைன்னா அந்த தர்மத்தில் உள்ள ஆத்மாக்கள் கூட கனெக்ஷன்ல இருக்கணும் அப்படின்னு கூட அவங்களுக்கு கிடையாது. அப்ப நம்மளுடைய ஃபேமிலி பாருங்க, எவ்வளவு பெரிய ஃபேமிலி, எவ்வளவு உலகத்திலேயே பெரிய ஃபேமிலி. எத்தனை லட்சக்கணக்கான பிராமண ஆத்மாக்கள் இருக்காங்க, எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபேமிலி, பரிவாரம். இப்ப யாரெல்லாம் நம்ம கூட இருக்காங்களோ விவகாரத்துல காரியத்துல, அவங்க இப்பவும் இருப்பாங்க, இன்னும் 5000 வருஷம் கழிச்சு ஒவ்வொரு தடவையும் கூடவே இருப்பாங்க. சத்தியுகத்திலயும் இருப்பாங்க. முக்கியமா 21 ஜென்மத்திற்கு கூடவே வருவாங்க. சொல்லப்போனா முழு சைக்கிள், முழு கல்ப விருட்ச, முழு 5000 வருஷமும் அவங்க தான் அதிகமாக நம்ம கனெக்ஷன்ல வராங்க. அதிகமாக பாற்று அந்த ஆத்மாக்கள், இந்த பிராமண ஆத்மாக்கள் கூட தான் இருக்கும் மேக்சிமம். நம்மளுடைய கணக்கு வழக்கு அவங்க கூட தான் அதிகமாக ஏற்படுது. அப்படி இருக்கிற பட்சத்துல இங்க நீங்க இருக்க முடியல ஒன்னா அப்படின்னா எப்படி சத்தியுகத்துல போய் ஒன்னா இருப்பீங்க? எனக்கு பாபா ரொம்ப பிடிச்சிருக்கு, பாபா தான் என் உலகம், ஆனா எனக்கு ஃபேமிலி, இந்த ஈஸ்வரிய ஃபேமிலி எனக்கு சம்பந்தமே இல்லை, எனக்கு வேண்டாம். ஆனா பாபா சொல்றாங்க, இந்த பரிவாரம், இந்த ஃபேமிலி யாருது? பாபாவனுடைய ஃபேமிலி தானே. பாபா மேல அன்பு இருக்குது அப்படின்னா இந்த பரிவாரத்தின் மேல அன்பு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். பரிவாரத்தின் மேல அன்பு இல்லை அப்படின்னா பாபா மேலே அன்பு இல்லை அப்படிதான் சொல்லணும். அதனால இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும், பரிவாரம், பாபா சொல்றாங்க பரிவாரம் கூட நம்மளுடைய ஃபேமிலி கூட, இந்த ஈஸ்வரிய ஃபேமிலி வந்து அதுவும் புருஷார்த்தி தான். புருஷார்த்தம், எல்லா ஆத்மாக்களும் புருஷார்த்தம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால பரிவாரத்தை கூட சாட்சியாக பார்க்கணும். அவங்களுடைய பழைய சமஸ்காரங்கள், அவங்க விவகாரங்களை பார்த்து நம்ம டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. நம்ம புரிஞ்சுக்கணும், இது வந்து இன்றைய சமஸ்காரம், ஆனா இதனுடைய ஆதி சமஸ்காரம் தேவதா சமஸ்காரம். அதனால பாபா சொல்றாங்க, ஆத்ம திருஷ்டியில பாருங்க, ஆதி சமஸ்காரத்தை பாருங்க. நம்மளுடைய ஈஸ்வரி ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே தேவாத்மாக்கள் ஆதியில. அப்போ அவங்களுக்குள்ளே எல்லா குணங்களும் இருக்கு. இப்போதைக்கு உள்ள இதை பார்க்கக்கூடாது, நம்ம வந்து ஆதி ஸ்வரூபத்தை, ஒரிஜினல் சமஸ்காரத்தை பார்க்கணும். நம்ம எப்படி டிராவல் பண்ணி இப்போ வந்து இந்த நிலையில இருக்கிறோமோ அதே போல அந்த ஆத்மாவும், அந்த ஆத்மாக்களும் டிராவல் பண்ணி அவங்களுடைய எண்டில் வந்து இருக்காங்க. இப்போ புருஷார்த்தம் பண்றாங்க அப்படின்னா நம்மளை போலதான் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய கரைகள் அவங்க முன்னாடி வெளிப்படுது, அவங்களுடைய கரைகள் நம்ம முன்னாடி வெளிப்படுது, அவ்வளவுதான். அதனால நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேமிலி. நம்ம யார் மேலேயும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வச்சு எந்த ஒரு முடிவுக்கும் வராம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யக்கூடியவங்களாக ஆகணும். பாபா சொல்றாங்க, பிராமண ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா, பிராமண பரிவாரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஞானம் கொடுக்க கூடாது, உதவி செய்யணும், சகயோகம் பண்ணணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும். எல்லாருக்கும் தான் ஞானம் தெரியும் இல்லையா? பிராமணர்களுக்கே ஞானம் கொடுத்தா என்ன ஆகும்? ஃபைட்டு தான் வரும். என்ன மாதிரியான ஒத்துழைப்பு கொடுக்கணும், சகயோகம் பண்ணணும், யாருடைய குறைகளையும் நம்மளுடைய மனசுல வைக்கக்கூடாது, நம்மளுடைய உள் உணர்வுல கொண்டு வரக்கூடாது. அதுதான் பாபா சொல்றாங்க, உங்களுடைய மனசு ரொம்ப பெரிய பரந்த மனசு, ஒவ்வொருத்தருக்காகவும் சுப பாவனை, சுப காமனை, கருணையினுடைய உணர்வு,
பிரம்மா பாபா கூட இதெல்லாம் செஞ்சு காட்டினாரு இல்லையா. அவருக்கு முன்னாடி கூட எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்தது. அவருக்கு முன்னாடி கூட 400 குழந்தைங்க இருந்தாங்க. 400 குழந்தைங்க. எல்லாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, குழந்தைங்களாகவும் இருந்தாங்க. சின்னவங்க பெரியவங்க எல்லாருடைய சமஸ்காரம் வெளிப்பட்டது. ஆனா பாபா பரந்த மனசு வச்சு அதை எல்லாத்தையும் சாட்சியா பார்த்தாரு. எல்லாரையும் பாபா வந்து அன்போட நடத்தினாரு. யாராவது தப்பு பண்ணா கூட பாபா என்ன சொன்னாங்க, இவங்களுடைய தப்பு கிடையாது, டிராமாவில் இவங்களுடைய பாட்டு ஃபிக்ஸ் ஆயிருக்கு, அவ்வளவுதான். அதனால நம்ம ஃபேமிலியில ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைச்சு போகல, இந்த ஹார்மனி நல்லிணக்கம் ஒற்றுமை இல்லை அப்படின்னா நம்மளே ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நமக்கு ஃபெயிலியர்னு சொல்ல முடியும். ஏன்னா நம்ம பரிவாரத்திட்ட இருந்தும் திருப்தியினுடைய சர்டிபிகேட் வாங்க வேண்டியது இருக்கு. 4 சர்டிபிகேட்ல அதுவும் ஒரு சர்டிபிகேட் இல்லையா, திருப்தியினுடைய சர்டிபிகேட். பாபா என்ன சொல்றாங்க, எப்பவாவது வந்து நமக்குள்ள வந்து ஃபேமிலி கூட ஒத்து போகலன்னா நமக்கே உள்ளக்குள்ள ஃபீல் ஆகுது, ஃபேமிலியினுடைய நமக்கு ஆசீர்வாதம், அந்த திருப்தியினுடைய சர்டிபிகேட் இல்லை. பாபா வந்து 95%, 5% வேணா நான் விட்டுறேன், நான் போட்டுக்கிறேன், ஆனா 95% திருப்தியினுடைய சர்டிபிகேட் இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஃபேமிலியில பரிவாரத்துல நிறைய தடவை பாபாட்டு சொல்றாங்க, பாபா எல்லாருமே திருப்தியா இருக்கிறது இல்லை எப்பவுமே. பாபான்னு சொல்றாங்க, பரவாயில்ல குழந்தை, நிறைய பேர் பகவான்கிட்டே திருப்தியா இல்லை, ஃபர்ஸ்ட் பகவான்கிட்டே அதிருப்தியா இருக்காங்க, அது அவங்களுடைய சமஸ்காரம் விட்டுருங்க. அதனால பரிவாரத்தினுடைய இது வந்து ரொம்ப முக்கியம். பரிவாரத்தை வந்து நம்ம ஒதுக்கவும் முடியாது, பரிவாரத்தின் மேல நம்ம வெறுப்பும் பண்ண முடியாது, வெறுக்கவும் முடியாது. பரிவாரத்தின் மீது சுப பாவனை வைக்கணும். பரிவாரத்தினுடைய இப்போதைய சமஸ்காரத்தை பார்க்கக்கூடாது, ஆதி சமஸ்காரத்தை பார்க்கணும். மற்றவங்களுடைய குறைகளை பார்க்கக்கூடாது, அவங்களுடைய விசேஷத்தன்மைகளை பார்க்கணும். அதனாலதான் பாபா சொன்னாங்களே, ஒவ்வொரு பிராமண குழந்தைகளுக்கும் அவங்க பிறந்ததுல இருந்தே அவங்களுக்கு ஏதாவது ஒரு விசேஷம் அவங்களுக்கு இருக்கும், கிடைச்சிருக்கு. அதனாலதான் பாபா சொல்றாங்க, அது எவ்வளவுதான் கருப்பா இருந்தாலும் கூட, கருப்பான ஆத்மாவா இருக்கு, கறிக்கட்ட மாதிரி, ஆனாலும் அதுக்குள்ள ஏதாவது ஒரு விசேஷம் இருக்கும். நீங்க விசேஷத்தாவனுடைய கண்ணாடியை போட்டுக்கோங்க, விசேஷத்தாவை பாருங்க. ஏன்னா இது மாலை உருவாயிட்டு இருக்கு. அச்சா, ஓம் சாந்தி. மீதியை வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். பாதி. ஓம் சாந்தி.